மூன்று பொம்மைகளும் மூதாட்டியின் பதிலும். முன்பொரு காலத்தில் ஒரு செழிப்பான கிராமத்தில் பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மூன்று மகன்கள். அந்த பெரியவரிடம் மூன்று அழகான மர பொம்மைகள் இருந்தன. பார்ப்பதற்கு அந்த மூன்று பொம்மைகளும் அச்சு அசலாக ஒரே மாதிரி இருந்தன. பெரியவர் தனது சொத்துக்களை யாருக்கு அதிகம் கொடுப்பது என்று யோசித்தபோது ஒரு போட்டி வைத்தார். இந்த மூன்று பொம்மைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சரியாக கண்டு பிடிப்பவருக்கே அதிக சொத்து என்று அறிவித்தார். மகன்களின் முயற்சி. மூத்த மகன் பொம்மைகளை தட்டி பார்த்தான், முகர்ந்து பார்த்தான். ஆனால் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. இரண்டாவது மகன் பொம்மைகளின் எடையைச் சரிபார்த்தான், உயரத்தை அளந்தான். அப்போதும் அவை ஒரே மாதிரிதான் இருந்தன. கடைசியில் அந்த ஊரில் இருந்த அறிவாளி பாட்டி ஒருவரிடம் உதவி கேட்டனர். பாட்டியின் சோதனை. அந்த பாட்டி ஒரு மெல்லிய நூலை எடுத்து வந்தார். முதல் பொம்மையின் ஒரு காதில் நூலை நுழைத்தார், அது மற்றொரு காது வழியாக வெளியே வந்தது. பாட்டி சொன்னார், இது கேட்பதை அப்படியே காற்றில் விடுபவன் வகை. இரண்டாவது பொம்மையின் காதில் நூலை நுழைத்தார், அது வாய் வழியாக வெளியே வந்தது. பாட்டி சொன்னார், இது கேட்டதை உடனே ஊர் முழுவதும் சொல்பவன் வகை. மூன்றாவது பொம்மையின் காதில் நூலை நுழைத்தார், அது காதுக்குள்ளேயே தங்கிவிட்டது, வெளியே வரவே இல்லை. பாட்டி சிரித்துக்கொண்டே சொன்னார், இதுதான் கேட்ட ரகசியத்தை இதயத்தில் பாதுகாப்பவன் வகை. கதையின் முடிவு. அந்த பெரியவர் ரகசியங்களை காத்து பொறுமையாக இருக்கும் மூன்றாவது பொம்மை போன்ற குணமுடைய இளைய மகனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார். கிராம மக்கள் அந்த பாட்டியின் அறிவைக் கண்டு வியந்தனர். கதையின் நீதி. சிறந்த மனிதன் என்பவன் எதையும் யோசிக்காமல் பேசுபவன் அல்ல, நல்ல விஷயங்களை கேட்டு அதை தன் மனதில் நிறுத்திச் செயல்படுபவனே.